கரெக்டாக மகேஷ் வந்து முருகனோட அம்மா வந்துட்டு மிரட்டி விடுறாங்க. நீ என்னையும் அந்த இன்னும் பிரிக்க பார்த்தல, அவனை பணக்கார வீட்டுக்கு இது பண்ணி அனுப்ப பார்த்தல வேற ஒரு குடும்பத்துக்கு, அதனால தான் இவ்வளோ தண்டனை. உன்னையும் அவனையும் எப்போவுமே சேர விடாமல் பண்ணுறேன் பாரு, நீ எப்போவுமே இங்கே தான் கிடைக்கணும், ரொம்ப துள்ளாத அப்படின்ற மாதிரி சொல்லி வாயெல்லாம் கட்டி இது பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை வந்து அஞ்சலி நோட் பண்ணிடுறாங்க. அவர் போன பிறகு இவங்க வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபேண்ட்டு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு நேராக வந்து அவங்களோட கட்டு அவுக்குறாங்க. அவுத்துட்ட உடனே ரவுடிங்க வராங்க. ரவுடிங்க கிட்ட ஃபைட் பண்ணி நீங்கள் போங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சு வச்சிடுறாங்க, தப்பிக்க வச்சிடுறாங்க. வெளியேன்னா அவங்க குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. அப்புறம் அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த அம்மாவை தப்பிக்க வச்சுட்டு அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, இவங்ககிட்ட ஃபைட் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீ பத்திரமா அங்கேருந்து வந்துரு, அவங்க கண்டுபிடிச்சிட போகிறான்னு சொல்கிறாங்க. இந்த ரவுடிங்க உடனே மகேஷுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல அவர் வந்து எல்லாரையும் அடி நடிச்சிட்டு சிசிடிவி பார்க்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சலி வந்து நடந்து வர இது தெரியுது. எப்படியும் அஞ்சலி நடந்து வரும்போது அந்த செப்பலை வச்சு தான் இவர் வந்துட்டு அஞ்சலி தான் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போகிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மாடர்ன் ட்ரெஸ்லேயும் சரி சாரீலையும் சரி அதே செப்பல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த செப்பல் வச்சு அஞ்சலி தான் வந்து காப்பாற்றினாங்கன்றதை கண்டுபிடிச்சிட போகிறாரு மகேஷ். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். அந்த அம்மா நேராக போயிட்டு கோயில் வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் இவங்க இதுதான் எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு பணம் வச்சுட்டு போகிறாங்க. அவங்க முன்னாடி ஒரு மாதிரி புலம்பி இது பண்ணிகிட்டு இருக்க கரெக்டாக முருகனும் அவங்க ஒய்ஃபும் அங்கே வராங்க கோயிலுக்கு. சாமி கும்பிட்டுட்டு முருகன் வந்து அவங்க அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இவங்கள பார்க்குறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே ஒரு அம்மா ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, அவங்களுக்கு பசி போல் இருக்குது, நம்ம சாப்பாடு எதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்ல முருகன் போய் சாப்பாடு வாங்கிட்டு இருந்தா நீ அந்த அம்மா கொடுன்னு சொல்கிறாங்க. ஃபோனில் ஏதோ மெசேஜ் வந்ததுனால முருகன் அதை பார்த்துட்டு போகிறாரு. அவங்க அம்மா ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இவங்க போயிட்டு நேராக அவங்களுக்கு இந்தாங்கம்மா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ஊற்றி விடுறாங்க. தண்ணியெல்லாம் கொடுத்து இந்தாங்கம்மா நீங்கள் பார்த்துங்கம்மா, எது வேணாலும் கேளுங்க, இங்கே தான் நாங்கள் கோயில் வாசலில் பூக்கடை வச்சுருக்கோம், உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முருகனோட பொண்டாட்டிக்கு தன்னோட புருஷனோட அம்மாவுக்கு தான் சாப்பாடு ஊட்டணுன்றது தெரிய வருமா? அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கண்டுபிடிப்பாங்களா? முருகன் கிட்டே சொல்லுவாங்களா? வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களா? என்ன எதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.